மினி விளாக் 60 கல்யாணத்துக்கு கிஃப்ட்டை பிரிக்காம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு தெரியுமா? நாங்க ஒன் டே ஃபுல்லா பிரிக்காம இருந்ததே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் டே லஞ்சு சாப்பிட்ட உடனே உட்காந்துட்டோம் பிரிக்கிறதுக்கு. இவன் இந்த ஜக்கு பார்த்தோன்னே இதில் வந்து டீடாக்ஸ் வாட்டர் போட்டு வச்சுப்பேன், நான் டெய்லி தண்ணி குடிப்பேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தா. ஸோ அப்படியே அடுத்த கிஃப்ட்டுக்கு மூவ் ஆனோம். இது வந்து பூஜாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் இப்போ பிரிக்கிறாள் இந்த நெயில்ஸ வச்சுக்கிட்டு இந்த கிஃப்ட் பிரிக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமான வேலைடா சாமி! அப்படிதான் இருந்தது. இது வந்து என்ன பண்ணும் ஏது எதுவுமே எங்களுக்கு தெரியல. லைட் எரியுமா? அப்புறம் எங்க மாமா தான் அது கொடை ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இதுவுமே பூஜா ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தது. கிளாக் இல்லாம ஒரு கல்யாணமா? ஸோ எங்களுக்கும் ஒரு கிளாக் கிடைச்சது. இந்த கிஃப்ட் கண்டிப்பா யாருன்னே தெரியல. பிகாஸ் பேரே இல்ல. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல யாருன்னு சொல்லிடுங்க. இந்த குட்டி பையன் பொண்ணு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்தது. இது மாதிரி ஆல்ரெடி மினியேச்சர் பொம்மை பூஜா வச்சிருக்கா. மாமா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து பார்ட் 2ல வந்து மொய் பிரிக்கிற வீடியோ தான் வரும். ஸோ கண்டிப்பா பாருங்க. பாய் பாய் மக்கள்ஸ்.